சாப்பிடுவாரு ஓ இதுக்கு ரவுண்டு நானாலே தான் விடுங்க நல்லா குந்திக்காது. வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ ஒலிவில் ஜங்ஷன், ஒலிவில்ல வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ், நல்ல பறக்கத்தான மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒலிவில் ஜங்ஷன்ல. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் எங்களோட ஒலிவில் ஜங்ஷன். மஜா எப்படி தொழில் வளம் எப்படி இருக்கு, அயரெல்லாம் எப்படி இருக்கு, அயர்களை பற்றி சொல்லுங்களேன். ஓ மழை நேரம் அயர்கள் எப்படி இருக்கு? ஒரு அயரோடுதான், ஒரு அயரை காணல. இப்போ தொழில் நிலப்பாடுகள் அப்படி தான் இருக்கீங்களா? தொழில் நிலப்பாடுகள் மோசமாக தான் இருக்கு. பஸ் ஓடுது, அது கவர்மெண்ட் பஸ் தானே. இந்த பஸ் வந்து அது கவர்மெண்ட்டுக்குரிய ஏதாவது ஓடி தான் இருக்கும். பஸ் ஓடுதாலும் பஸ்ஸில் இருந்து அயர் இறங்குது இல்லை, அதான் விஷயம். தொடர்ந்து இப்போ 3 நாட்களாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில். ஒளிவில்லை எல்லாம் வந்து ஃபுல்லாக வெள்ளமாயிட்டு பாருங்க. எங்கள் ஏரியாவெல்லாம் புல் வெள்ளம், புல் மழை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒலிவில் அஷ்ரப் நகர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை நேரம் மாறி காலங்களில் எவ்வாறு காட்சி இருக்கிறது வந்து பாருங்க. இன்னும் கூடின மழைகள் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இதுகளெல்லாம் தாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. இந்த பாய்க்கால எங்களை வந்து இங்கே தான் அந்த கலியோடைய ஆறு சற்று அதிகமாக தான் காணப்படுகிறது. இங்கே நம்ம வந்து விவசாயங்கள் செய்யப்பட்டு, நம்ம விவசாயங்கள் விதைக்கப்பட்டு ஒரு 15-20 நாளைய கன்று நினைக்கிறது எல்லாமே. அது இல்லாமல் பாருங்கள், நாங்கள் குடையை மூணு எடுத்துட்டு சின்ன ஆற்று எல்லாம் ஒரு ரவுண்ட் ஒன்று வாரம் எப்படி சொல்லி நேச்சர் விசிட் ஒன்று பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், நாங்களே எல்லாம் வந்து தாண்டி பாருங்கள், எல்லாம் அதெல்லாம் தாண்டு போயிருக்கு. இது வந்து ஒலிவில் அஷ்ரப் நகர் என்று சொல்கிற ஏரியா தான் இது. ஃபுல்லாக பாருங்கள் கொல்லாமக்காரங்க எல்லாம் வந்து கொல்லாமல் பார்த்து போகிறாங்க. கொல்லாமல் என்ன சொல்லி நீங்கள் பார்க்குற கொல்லாமல் எல்லாம் வந்து பாருங்கள். நல்லா அந்த கழுத்து மட்டத்துக்கு வந்து தண்ணி நிற்கி. இன்னும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக பல பெய்யும் பண்ணி சென்னால் தாழக்கூடிய வாய்ப்பு. ஃபேமிலி ஆட்கள்லாம் வந்து சும்மா விசிட் நேச்சரில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நல்ல மழை 3 நாள் தொடர்ச்சியாக நல்ல மழை பெய்யும் வந்துருக்கீங்க. கிழக்கு மாகாணம் ஃபுல்லாக மழை தான் பெய்யுது. பாருங்கள் நீர்மட்டங்கள் எப்படி காணுது. நல்ல தண்ணியாக போகுது. இடிஞ்சிருக்கேன்னு தெரியாது. ரோட்டுகளும் கவனமாக தான் பார்க்கணும். அவதானமாக போகணும். இந்த பாதைகளால் பயணம் செய்கிற ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் அவதானமாக போகணும். ஏன்னா இந்த இங்கே பாருங்கள் எப்படி இடிஞ்சு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். முதலைகள் எல்லாம் இருக்கிற பெரிய ஒரு ஆறு தான் இது. நீர்மட்டம் முதல்ல இது இங்கே நிற்க மட்டும் வழங்காது. அப்படி தான் முதல்ல இருக்குது. இதுல எல்லாம் நல்ல தண்ணி போகுது. என்ன நாங்கள் கொடையை எடுத்துட்டு சின்ன ரவுண்ட் உண்டு அப்படி வந்து ஆறு தான் வந்து அப்படி அந்த களியோட பாலத்தில் போயிட்டு அதில் அப்படியோ முதல்ல அண்ணாவோட முதல்ல ஒன்று படுக்குது. உங்களுக்கு வளரக்கூடிய இருக்கும் நிறைய முதலைகள். தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்கிறதால ஒரு தாக்கு பிடிக்கல. சில டைமில் வந்து மேலுக்கு ஏறி தூங்குறா. ஆனால் அப்படி ஃபுல்லாக தண்ணி வேற நீங்கள் சரியக்கூடிய இதுவும் இருக்கு. கரவல் தண்ணி சைக்கிள் ஃபுல்லாக கரவல் சென்றதால சரியக்கூடிய வாய்ப்புகள். நேச்சர் விசிட் ஒன்று ஓ எங்கள் நாங்கள் வந்து செய்கிறாங்க. என்ன இங்கே ரோட்டு இந்த பாருங்க, இதுவும் ஒரு விதைக்கப்பட்ட ஒரு வெள்ளாமை இருக்கக்கூடிய. ஓ எங்கே வந்திருக்கேன் பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து விதைக்கப்பட்ட வெள்ளாமை இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அதுக்குள்ளே ஆற்றோட ஜாயிண்ட் ஆகி தண்ணி ஃபுல்லாகி அதில் முதல்ல வந்து உள்ளுக்கு என்ன படுக்குது. கடும் அவதானமாக அதில் 15 நாட்கள் பயணம் செய்யும். பாருங்கள் நினைக்கிறது எல்லாம் வெள்ளாமல் பாருங்கள். அதில் ஆறு அந்த ஆற்றோட இருந்து அப்படி அந்த தண்ணி எல்லாம் வெள்ளாமல் வர வைக்க வந்து அதெல்லாம் ஆற்றுக்கு பக்கத்திலே இருக்கிற வெள்ளாமைகள் தான் இதெல்லாம். நான் இன்றைக்கும் ஃபுல்லாக மழை பெய்ய மட்டும் சென்றால் தாண்டி வீட்டிலா எல்லாம். இப்போ நான் நினைக்கிறேன் உங்களை எல்லாம் ஃபுல்லாக தாண்டி நான் நினைக்கிறேன் இது இப்படி தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாளைக்கு தண்ணி நிற்குமெண்டு சொன்னால்
அந்த வெள்ளாமை என்ன செய்யும் அவிஞ்சிரும் என்ன ஓண்டாப்பா. நான் 2 நாள் மழை வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு சொன்னால் தண்ணியில் ஓடிட்டேன்னு சொன்னால் தப்பிடும். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான். விவசாயிகள் இருந்தாலும் கஷ்டம்தான். மழை அளவுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டா கஷ்டம்தான். பாதைகள் இந்த ரோட்டில் மிகவும் மோசமான பாதை. இந்த மழை வேற கொஞ்சம் எப்படி இருக்கும் சொல்லியா வேணும். நீர்மட்டம் அதிகமாக தான் காணப்படும் இந்த புஷ்பத்தின. இந்த பாதையால் விரக்குள்ள நம்ம அஷ்ரப் நகர் பாதையால் அங்கே ஆறு அகற்றின காரணங்களால் தான் இங்கே வந்து ரோட்டை வந்து உடைக்குது. பாருங்கள், இங்கே மண் தானே அந்த கொங்கிரீட்டு கீழே இருக்கிற இதுகளை வந்து ஃபுல்லாக உடைக்குது. உடைச்சி மண் அரிக்குது. பாருங்கள், இந்த போட்டுற பட்டா என்ன வாரம் என்ன திட்ட போட்டு பட்டானே பாருங்கள் உடைக்கிறதால இந்த பாதையால் கொஞ்சம் பயணம் செய்கிறார்கள். கடும் அவதானமாக பயணம் செய்யுங்க. இந்த ஓரத்துகளில் வாகனத்தை விடாமல் மற்ற சைட்டுகளால் வாகனத்தை விட்டு விடக்கூடிய மாதிரி பயணம் செய்யுங்க. கடுமையாக உடைச்சிருக்கு, கடுமையாக மண் அரிக்குது. சைட்டுகளில் நிற்கிறங்கிற பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். கடும் கவனமாக பயணம் செய்யுங்க இந்த ரோட்டால் வாராக்கள். 2 உரமாக உடைச்சிருக்கிற காரணங்களால் பார்த்து கொஞ்சம் பயணம் செஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக மழை தொடர்ச்சியாக தானே பேஞ்சு கொண்டிருக்கிறதால அவரை தினம் ஒரு கல் ஒன்று எடுத்து வச்சுருவோம்மா வச்சிருக்கான். இன்னும் ஒன்று தள்ளி வச்சுட்டாலும் நல்ல 2 உரமாக உடைக்குது அந்த சைட்டு. மட்டையை கிட்டே போட்டுடுவோம்னு நினைக்கிறேன். அண்ணாடக்கு அண்ணாடிக்கு அந்த பணம் மரம் தெரியுது, அதை எடுத்து அந்த சைட்டுக்கு போட்டுடுவோம். 2 6 நாள் சும்மா தெரியாமல் வந்து விட்டாலும் சிக்கல்லாப்பா. எப்படிங்க இந்த மட்டையை கொண்டு வரதை போட்டுடுவோம். அதை வச்சுட்டு மாட்டேன் லேசு. ஏன்னாண்டா 6 நாளும் தெரியாமல் அப்படி வந்து விட்டுட்டாங்கன்னு பாருங்க. அது ஸ்லோவான மாதிரி எனக்கு விளங்குது, கழிஞ்ச மாதிரி விளங்குது அது. அப்போ நாம் அதை இந்த கொங்கிரீட்டு கல்லுக்கு இஞ்சாலையை போட்ட மாட்டோம். இஞ்சாலை சைட் எடுத்து போனாங்கண்டா லேசி. பாருங்க, கொஞ்சம் ஆபத்தான இதாக தான் இருக்கு. இப்படி அந்த இதாலையை போடுங்க இஞ்சாலை பக்கத்துக்கு, அவரை தான் அதான் சரி. இது ஓகே. ஏன்னாண்டா அங்கே உரம் அது செஞ்சிடாமல் தெரியாதாக்களும் வந்துட்டாங்கடா. ஏன்னாடா இந்த பாதையால் நிறைய பேர் அம்பாறைக்கெல்லாம் பயணம் செய்கிறேன். இது வந்து பிரதான ரோடு ஒன்று தானே, அந்த பாதை இன்னும் செய்யப்படுது இல்லை, ஒன்றும் நடக்குது இல்லை. நான் பாருங்கள் அங்கே இடிஞ்சு தான் இருக்கி. மண் அரிக்குது. தண்ணி வாரத்தை பார்த்தீங்களா? அதில் இந்த குடாக்கு இந்த இந்த இல்லை வார தண்ணி இஞ்சாமல் வந்து முட்டுது பாருங்க கொஞ்சம். வாப்பா அவதானமாக பயணங்களை செஞ்சுக்கோங்க. மழை காலம்ங்கிறதால உங்களோட கண்ணுக்கு தென்படுற சில விஷயங்களையும் செஞ்சுக்கோங்க. நல்ல விஷயங்களையும் செஞ்சுக்கோங்க. கண்ணுகளில் மடுவு மட்டைகள் அப்படி ஏதாவது கண்டாலும் இன்னொரு ஆள் வாரதும் அவர் நம்மளோட சகோதரரால் தான். அவருக்கு உதவி செய்ய தானே இல்லை. நம்ம போக்குள்ள விறக்குள்ள காண்றதுகளை நாம் செஞ்ச மாட்டி சின்னதான் இன்னொரு ஆளும் அதில் அந்த அதுக்குள்ள ஆபத்துக்குள்ளே ஆயிடப்படாது. நம்மளால் 2 விஷயங்களை நாம் செய்யத்தான் போகணும். அது அவர் தான் செய்யணும், இன்னொரு தான் செய்யணும் மட்டும் இல்லையே. இங்கெல்லாம் வந்து சோளம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. சோளம் நாட்டி இப்போ அன்றைக்கி வந்து ஒரு 15-20 நாளை கண்டறிக்குமாக்குமா சோளம் எல்லாம் நாட்டிருக்காங்க. பாருங்க பரன் இல்லை அந்த ஆற்றுல அவரால் படுக்காது சோளத்துக்கு. உண்மையிலே இந்த பள்ளக்காடு வந்து ஒளிவில் அஷ்ரப் நகர்ங்கிற ஏரியா வந்து உண்மையிலேயே ஒரு அழகான ஏரியா தான். இது வந்தால் ஒரு தம்பி நம்மளோட ஆக்கள் தான் இருக்காங்க. நான் வேறு ஆக்கலன்னு பார்த்தேன். நம்மளோட ஆக்கள் தான் இருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தால் உண்மையிலே எவ்வளோ கவலையோடு இருந்தாலும் அந்த கவலை எல்லாமே வைத்திரும், மறந்து வைத்திரும். உண்மையா கோடி ரூபா இல்லை கோடிக்கு கோடி கொடுத்தாலும் இந்த எப்படியான இதில் பார்க்க அந்த கண் பார்வை பிரச்சனை இருக்கிறாங்களோ இங்கே வந்து பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வை புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு. இயற்கைக்கு எதுவும் நிகரானது எது ஒன்றும் இல்லை. இயற்கை வந்து இயற்கை தான், அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்குறது இல்லாமல் வந்து வயல் செஞ்சு வந்து நம்ம கண்டுகள் மழை வெள்ளத்தில் தான் கொஞ்சம் தாண்ட போய் நிற்காங்க. நாத்தாடிக்காட்டு சொல்கிற இடம் தான் நிறைய உங்களுக்கு விளங்கு வந்து நினைக்கிறேன். நாத்தாடிக்காட்டு சொல்கிற இடம் நம்மளோட கதைகள் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் விளங்கும். என்னடா இன்னும் மைக் செட்டாக போட்டு எடுக்கல, எடுப்பாடும் வெரி சூன். பட்டன் அந்த ஷேட் பட்டனில் அடிக்கிற மைக் கொண்டு எடுத்தால் இந்த வாய்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் மேலே கிளியராக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எடுக்கல உங்களுக்கு வந்து ஆத்தாடிக்காட்டை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இப்போ காட்டுறேன் போய். அதை நீங்கள் பாருங்கள், இங்கேலையும் பாருங்கள். இதெல்லாம் என்ன இதுவும் ஒரு டைமில் போன ஒரு வெள்ளம் உண்டு மழை உண்டு பேஞ்சு தான் இந்த குடாவும் மேற்பட்டு உங்களுக்கு அந்த கட்டையும் காட்டையில் முடிச்சு நான் காட்டுறேன் பாருங்கள்.
கட்டுக்கு போகிற வழி தான் இது. அதில் போட்டு அப்படியே போனால் அதில் ஃபுல்லாக இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை எல்லாம் நடக்கு. அந்த முன்கூட்டி ஆயத்தம் அடிக்காங்க. மண் ஸ்கேவட்டர்லாம் கிடக்குது, வேலை நடக்குது அந்த எல்லாம். இஞ்சி வெள்ளாமைகளெல்லாம் அழிஞ்சிடாம இறைவன் தான் பாதுகாக்கணும். இதான் அந்த கட்டு பாருங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வேலையும் நடக்குது. நான் அந்த கட்டுக்கிட்ட வந்துட்டேன். நீர்ப்பாசன திணைக்களம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது வீரையடி கூறு காரியாலயம் ஒளிவில். எப்படி அந்த நீர்மட்டத்தை பாருங்க, தண்ணி அந்த மலையில் தண்ணியோட சத்தத்தோட உங்களுக்கு அதை காட்டுவோம்னு சொல்லி தான் உள்ளே வந்து தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்க. ஓ தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபுல்லாக பஞ்சாலையெல்லாம் பாருங்க. ஆறு கொஞ்சம் இப்போ அகட்டினதால நல்லா கலைஞ்சி தண்ணி எல்லாம் போகுது. அதனால் மீன் பிடிக்காங்க அவ்வளோ 2 பேர் ஆட்கள். பிசி மீன் பிடிக்காங்க. அவங்களுக்கு காண விளங்குவது தெரியா பாருங்க. அண்ணா 2 பேர் ஆட்கள் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க. பைக்கில் அங்கே போட்டுட்டு மீன் பிடிக்காங்க. இந்த மழை வெள்ளத்தில் வர மீன் எல்லாம் பிடிச்சிருக்கிற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. இல்லையா அஸ்காம்பாயோட வந்து நாங்கள் பயணம் கட்சியாய் காற்று இங்கே வருது. ஓ எப்படி அடிக்க வேண்டியது அவனை முறங்கொண்டா. அதே மழை இப்போ பேஞ்சிட்டு தான் இருக்கு. மழையும் பேஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னும் மழை பேஞ்சிட்டு தான் இருக்கு. சட்டப்படி பிளேண்டி ஒன்று அடிச்சு குந்திக்கிங்கண்ணே. மழையில் ஒரு பிளேண்டி உண்டு.